பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வரை உங்கள் பிள்ளைக்கு உங்களோட இன்சியல் வைங்க. முதல்வரை ஐடாப்பேட்டியில் டங்ஸ்டன் சுரங்கப்பாதைக்கு அந்த மக்கள் போராட்டம் பண்ணும்போது நீங்கள் அங்கே போய் நேரில் போய் பார்த்தீங்களா? அந்த மக்களோட கருத்து கேட்டிங்களா? அது வேணும்னு கேட்டது வச்சதெல்லாம் நீங்கள் டெண்டர் விடும்போதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. எல்லா பிரச்சனை மக்கள் போராட்டம் பண்ணவங்க மட்டும் நீங்கள் ஐயோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஃபஸ்ட்டு சொல்லும் போதே நீங்கள் அது தமிழகத்துக்கு ஆகாதுன்னு நீ சொல்லியிருக்கலாமே. சொல்லவே இல்லை. பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டீங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் பண்ணும்போது நேரில் போய் பார்த்தீங்களா? எங்கள் தலைவர் அண்ணாமலை நேரில் போய் அந்த மக்களை போய் சந்தித்து அந்த மக்களோட பிரச்சனை என்னென்னு கேட்டு அந்த இதுக்குள்ள அமைச்சரை போய் இவங்களை இங்கேருந்து பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டு போய் அமைச்சர் சந்திக்க வச்சு ரத்து பண்ண வச்சதெல்லாம் எங்கள் தலைவர் அண்ணாமலை. அது எங்கள் பிள்ளைக்கு எங்கள் இன்சியில் வைக்காமல் உங்கள் இன்சியில் அப்போயும் வெக்கமே இல்லாமல் நாங்கள் 12 நாள் தான் கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களே. வேங்க வயலில் ஒரு பிரச்சனை நடந்துச்சே. நீங்கள் இந்த தயவு செஞ்சு டிஎம்கேல இருக்கிற பறைய சமுதாய மக்களும் விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற பறைய சமுதாய மக்களும் நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஏன் அங்கே போய் இப்போ வேங்க வயலுக்கு வரவே இல்லை? இதுக்கு பாராட்டு விழான்னு இழிச்சிக்கிட்டு வாரைய வேங்க வயலில் 2.5 வருஷம் அந்த காவல்துறையெல்லாம் நீங்கள் எதுக்கியா இருக்கீங்க? காவல்துறை எவனாவது அவன் குடிக்கிற தண்ணியில் அவனே மலத்தை கலப்பானா? இது எங்கேயாவது இந்த அநியாயம் இருக்குமா? எங்கள் தலைவர் அண்ணாமலை அன்னைக்கே என்ன சொன்னார்? வேங்க வயல் பிரச்சனையில் காவல்துறையை 2 நாள் என் கையில் கொடுங்க, நான் கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்னார். 2.5 வருஷமாக நீ வெக்கம் இல்லாமல் அவன் குடிக்கிற தண்ணியில் அவனே மலத்தை கலந்துட்டான்னு நீ ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிய. உனக்கு நீ எல்லாம் காவல்துறையா இல்லை டிஎம்கே வீட்டில் இருக்க வேலைக்காரனாயா? நீ எப்படியா வெக்கமே இல்லாமல் இந்த பறைய சமுதாய மக்களே நீங்கள்லாம் எப்படி டிஎம்கேலையும் விடுதலை சிறுத்தை கட்சியிலையும் இருக்கீங்க? அவர் விடுதலை சிறுத்தை கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறாரு? இது என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா? பையன் கண்டுபிடிப்பாங்க, இதில் என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம் அப்படிங்கிற? ஏன்னா தப்பு செஞ்சவனை உடனே கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தான் நாளைக்கு அந்த தப்பை திரும்ப பண்ண மாட்டானா? இல்லை எப்படிண்ணே? நீங்கள் எப்படின்னு எங்கள் தலைவர் அண்ணாமலை அன்னைக்கே எங்கள் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் எங்கள் தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும் இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு அப்போ இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் கூட நிற்கிறது பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்க? டிஎம்கேக்கு அப்படி முட்டு கொடுத்தீங்க. இன்றைக்கி அவன் அந்த காவல்துறை என்ன இது கொடுத்துருக்கு? அவன் தான் குடிக்கிற தண்ணியில் அவனே மலத்தை கலந்தான. அவன் முட்டா பேலா. இந்த காவல்துறை எப்படி இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிச்சுன்னே தெரியல. அவன் குடிக்கிற தண்ணியில் அவனே எப்படி மலத்தை கலப்பான்? அப்போ இந்த டிஎம்கே அரசாங்கம் அந்த மக்களுக்கு என்ன செய்யுது? இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விரோதமாக செயல்படுற இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படுற அனைத்து தப்பும் இந்த டிஎம்கே அரசாங்கத்தில். அதுவும் இந்த வருஷத்தில் இந்த அவ்வளோ குற்றங்கள் இந்த டிஎம்கே ஆட்சிக்கு வந்த 4 வருஷத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள். இந்த குறிஞ்சாங்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், பாஞ்சாங்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், அப்புறம் இந்த வேங்க வயல் பிரச்சனையாகட்டும், எந்த பிரச்சனைக்காவது இவங்க தீர்வு சொல்லியிருக்காங்களா? அதான் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற அண்ணன் தொல் திருமாவளவனே சொல்கிறாரு. அசிங்கமாக இருக்குது. தயவு செஞ்சு அந்த மக்கள் அனைவரும் இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஆதங்கமாக இருக்கணும். ஏன்னா சமூக நீதி சமத்துவம்லாம் பேசக்கூடிய ஒரே கட்சி, பேச தகுதி உள்ள ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நானும் பாரதிய ஜனதா கட்சியில் இப்போ ஒரு 3 வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு பாகுபாடே கிடையாது. ஒற்றுமையாக அனைவரும் எல்லோரும் சமங்கிற மாதிரி தான் எல்லோரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த டிஎம்கே அரசாங்கம் வாய்க்கிலேயே பேசிக்கிட்டே இருக்காங்க, சமத்துவம் நாங்கள் சமூக நீதி. ஆனால் செயலில் வாயில் மட்டும்தான், செயலில் கிடையாது. செயலில் கட்டுற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இந்த வேங்க வயல் பிரச்சனையில் காவல்துறையெல்லாம் வெக்கி தலை குனியணும். நீங்கள் டிஎம்கேக்காரங்க சொன்னாங்கிற ஒரே அவங்க இதெல்லாம் அவன் இப்போ சொல்கிறியே இவங்க பேசியிருக்காங்க வச்சுருக்காங்க எல்லாம் 2.5 வருஷமாக இதைத்தான் நீ பிடுங்கினியா என்ன? இதை நீ கோர்ட்டில் தானே இது பண்ணியிருக்கணும். பத்திரிக்கைக்கும் டிவி சேனலுக்கும் எப்படி போச்சு? இதே மாதிரி தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி எஃப்ஐஆர் விஷயத்திலே லீக் பண்ணீங்க. இப்போ இந்த விஷயத்தில் லீக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் மக்களோட வரி பணத்தில் தான் சம்பளம் வாங்குறீங்க. டிஎம்கே அவன் அப்போ விட்டு முதல்ல உங்களுக்கு சம்பளமாக கொடுக்கல, மக்களோட வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு காவல்துறை 5 வருஷம் இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் உங்களோட ஸ்டாண்டை மாற்றி உங்களோட கண்ணியத்தை நீங்களே குறைச்சிக்கிறாதீங்க. காவல்துறை தான் ஒரு மிகப்பெரிய இது. நீங்கள் இப்படி செயல்படுறது அசிங்கமாக இருக்குது. எத்தனையோ நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது அசிங்கமாக இருக்குது.
தயவு செஞ்சு காவல்துறை வந்து நேர்மையாக செயல்படணும்னு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து நீங்கள் டிஎம்கேக்கு வந்து அடியால் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது மிகப்பெரிய தப்பு. டிஎம்கே பரம் பண்ணுற தப்புகள் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் உடந்தையாக இருக்கீங்க. அவன் அந்த தைரியத்தில் தான் இவ்வளோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த வேங்கவேல் பிரச்சனையில் அந்த இவன் அம்மாட்ட பேசணுன்னு சொல்லிங்க, இதெல்லாம் பத்திரிக்கைக்கும் டிவிக்கும் எப்படி நான் போச்சு? காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் லீக் அவுட் பண்ணாமல் எப்படி? அது 2.5 வருஷமாக இதைத்தான் கண்டுபிடிச்சிங்களா நீங்கள்? 2.5 வருஷமாக இவ்வளோ என்ன வேறு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தயவு செஞ்சு மான ரோசம் உள்ள பறையர் சமுதாய மக்கள் டிஎம்கேலையும் இருக்க மாட்டாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியிலையும் இருக்க மாட்டாங்க. இது என்னோட ஆணித்தரம். ஏன்னா வேங்கவேலில் நடந்தது நீங்கள் வாழ்கிற வேறு எங்கேயும் நடக்காதா? அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது யார்? நீங்கள் தான் இருக்கணும். அந்த கட்சியில் அவன் உங்கள் தலையில் ஏன் அதான் சொல்கிறானே, நீ குடிக்கிறதுல நீ தான் வளர்த்த கலந்துன்னு. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? பையை கண்டுபிடிப்பாங்க. இப்போ என்ன அவ்வளோ அவசரமாங்காரு? ஏன்னா தப்பு பண்ண உடனே பிடிச்சி உள்ளே போட்டு தண்டனை வாங்கி கொடுத்தா தானே அடுத்தவன் எவனும் பண்ண மாட்டான் இதை. ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு எப்படி திமுகவுக்கு அப்படி முட்டு குடிக்கிங்க. தயவு செஞ்சு அந்த சமுதாய மக்கள் வந்து புரிஞ்சு செயல்படணும்னு பணிவோடு கேட்டுக்கொள்வீர். நன்றி, வணக்கம். பாரத் மாதாக்கு ஜெய்.